அந்த பக்கம் கடல், இந்தியாவில் தான் பெருங்காடு. பாதயாத்திரை வாரம் சொல்லுவாங்க, பிள்ளையார் அடின்னு சொல்லுவாங்க, பிள்ளையார் பாதம் வச்ச இடம்னு சொல்லி படிக்கட்டுகள் இதுலேயே அமைச்சு வச்சிருக்கணும். வாகனத்தின் தகட்டு இலக்கம் அதே நேரத்தில் எத்தனை பேர் போகிறோம்ன்றதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள அனுப்புவினோம். காட்டுக்குள்ளே இவ்வளோ பெருசாக எல்லாம் காட்டினோம். எங்களோட மொழிபெயர்ப்பாளர் தான் எல்லாமே சொல்லி கொண்டிருக்கிறார். எங்களுக்கு அரைகுறை சிங்களம் தான் தெரியும். இந்த பக்கத்தில் பாருங்க காடு எப்படி இருக்குன்னு சொல்லி பயங்கரமாக இருக்குது. இந்த மரங்களை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். 3,44,027 ரூபா ஒன்லி ஒரு நைட் தங்குறதுக்கு. காட்டுப்பாதைகளால் தான் நடந்து கதிர்காமத்துக்கு வந்து கொள்வினோம். இந்த காட்டுப்பாதை கிடைக்க மயில் எல்லாமே தெரியுது. இது அவ்வளோ மருந்து தான் இருக்குது. கோட்டை மாதிரி கட்டி சுவர் எழுப்பி அந்த மலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த விகாரி வந்து கட்டி வச்சிருக்கிறோம். இந்த கோயிலில் கொடுக்குற பிரசாதம் கிட்டத்தட்ட 32 வருஷமாக இந்த வில்வ தண்ணி குடிக்கணும். அவன் சொல்கிறான் வீட்டே போக தேவையில்லை, இதே வீடு தானே அவன் சொல்கிறான். சொன்னால் இது வந்து உலகத்துக்கே ஒரு உரிமையான ஒரு காடு பூமி. எல்லாமே போட்டிருக்கு. ஆட்டோ கொண்டு போயிடலாம், சைக்கிளில் போயிடலாம், அது கண் கொண்டு போயிடலாம். அது சிங்கள மொழி பேசுகிறாக்கள் வந்துட்டு எங்களை வேனை வந்து பார்க்கணும். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, என்னோட புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக இலங்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் நாங்கள் இந்த வேனை வந்து வீடு மாதிரி மாற்றி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நேற்று 47வது நாள், இன்றைக்கு 48வது நாள். நாங்கள் 48வது நாளில் கதிர்காமத்திலான் இருக்கிறோம். நேற்று வந்து கதிர்காமம் மலை கோயிலை வந்துட்டு நாங்கள் ஏறினாங்க. அப்போ களைச்சிட்டோம். களைச்சதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் ஒரு அண்ணா வந்துட்டு கோல் பண்ணியிருந்தார். கட்டாயமாக நீங்கள் எங்கள் இடத்துக்கு வாங்க தம்பி, வந்தால் நீங்கள் இங்கே குளிச்சு கொள்ளலாம், ஃப்ரெஷ் ஆகி கொள்ளலாம், இதில் உடுப்புகள் எல்லாம் துவைச்சு கொள்ளலாம்னு சொல்லி கிழமைக்கு ஒருக்கா வந்துட்டு நாங்கள் எல்லா உடுப்பையும் ஃபுல்லாகவே அப்படியே துவைச்சு போடுவோம். ஸோ இங்கே வந்துட்டு வாஷிங் மிஷின் இருந்தது, நாங்கள் இங்கே வந்துட்டு துவைச்சிட்டு இன்றைக்கு எங்களுடைய பயணத்தை நாங்கள் இனிதே ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நாங்கள் நின்ற இடம் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேகே ஹவுஸ்ன்னு சொல்லி இதில் போட் போட்டிருக்கு. கேகே ஹவுஸ், ஏசி நான் ஏசி ரூம் எல்லாமே இருக்குது. பிளாக் சி ஹாஸ்பிட்டல் ரோட் கதிர்காமம்னு சொல்லி. ஸோ எங்களுக்கு வந்துட்டு அதில் உள்ள அந்த ரூமை வந்து தந்தவர். நாங்கள் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நேற்று உடுப்பெல்லாம் துவைச்சிட்டோம். பிறகு நாங்கள் இங்கே இருக்கிற இடங்கள் எல்லாமே பார்த்து நாங்கள் இரவுக்கும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கு நாங்கள் எங்களோட பயணத்தை அப்படியே இனிதே ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு இந்த பாத யாத்திரைகள் எல்லாம் பெருவினம் நடந்து இந்த கதிர்காம கோயிலுக்கு அப்போ எல்லாம் இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக இருக்குமா. ஸோ இங்கே வாராக்களுக்கு வந்து தண்ணி போத்தல், சாப்பாடு எல்லாமே இலவசமாக எல்லாம் இந்த ஓனர் அண்ணா கொடுக்குறவர். ஸோ அவர் வந்துட்டு எங்கள் இந்தியாவில் நிற்கிறார். இந்தியாவில் நிற்கே உங்களுக்கு ஃபோன் அடித்து கட்டாயமாக இந்த இடத்துக்கு போங்க தம்பி என்றெல்லாம் சொன்னவர். எப்போயுமே இங்கே வரலாம்னு சொன்ன மாதிரி சொல்லியிருந்தவர். நாங்கள் இப்போ இன்றைக்கி இந்த இடத்துல இருந்துட்டு இந்த பாத யாத்திரைகள் பயணம் செய்து வரைக்கில் வந்துட்டு கடைசியாக காட்டுப்பாதையால் வந்து கதிர்காமத்துக்கு போகும்னா ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்றில் நிற்பினுமா. ஸோ அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி முதலாவதாக போகிறோம். மப்பும் மந்தாரமாக இந்த பகுதி இருக்குது. நேற்று மலையேறின அப்புறம் எப்படி இருந்தது உடம்பு? கொஞ்சம் மசில்ஸ் எல்லாம் நல்ல இதாக இருந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல உடம்பு. அதான் எனக்கு இருக்கணும் இல்லை, உங்களுக்கு முட்டி பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த கால் மசில்ஸ், காஃப் மசில்ஸ் இருக்குது. அந்த காஃப் மசில்ஸ் தான் உழையுது. உங்களுக்கு எங்கெங்க பெயினாக இருக்குது? no pain no gain, no pain no gain மச்சான். we can't do anything. அதான் சரி, இன்றைய பயணத்தை நாங்கள் அப்படியே ஆரம்பிப்போம். வலிக்கிடுவோம் வேணே. ரைட், சரி. இப்போ நாங்கள் வந்துட்டு இதில் கதிர்காம டவுனுக்கு கிட்ட வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சஃபாரி வாகனங்கள் எல்லாம் போகுது. நாங்கள் வந்துட்டு இதில் இருந்துட்டு இந்த கதிர்காமம் கோயிலுக்கு ஆக்கள் வாரத்துக்கு கடைசியாக வந்து அந்த கோயிலில் நின்றுட்டு வருவீனுமா. இதில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் இப்போ போய்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா போய்கொண்டிருக்கிற இடம் இந்த இடத்துல. இதில் அங்கால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காடு. இதுக்கு மேலே இந்த இடம் இருக்குல்ல, இதெல்லாம் ஃபுல்லாகவே காடு. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எல்லாம் கொஞ்சம் ரூமுகள் எல்லாம் நல்ல விலை கூட. இதில் ஒரு ரூமுண்ட விலையை மட்டும் காட்டுற பாருங்க. ஒரு நாள் தங்குறதுக்கு உகாச்சேனா ஹட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஹட் மாதிரி ஒரு இடம் வந்து இருக்குது. ஆனால் உள்ளுக்கெல்லாம் இன்டீரியர் நல்ல இதெல்லாம் நல்ல ஃபெசிலிட்டியோடு தான் கட்டாயம் இருக்கும். ஆனால் 5 ஸ்டார் ஹோட்டல் அதோட விலையை மட்டும் பாருங்க, 3,44,027 ரூபா ஒன்லி. 3ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி, அதாவது ஒரு நைட் தங்குறதுக்கு. அண்ணே ஒரு நைட் தங்குறதுக்குண்ணே 3 லட்சம்ண்ணே. ரெண்டு பேருக்கு தான் அந்த விலை. அதான் 2 பேர் தங்குறதுக்கு அந்த விலை. ஸோ அப்படியும் வந்து ஆக்கள் சுற்றி பார்க்க வாரதான் இலங்கைக்கு. ஸோ அதை தான் சொல்லிக் கொள்கிறேன். எக்கச்சக்கமான ரிசோர்ட், எக்கச்சக்கமான விழா, எக்கச்சக்கமான ஹோட்டல் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ நீங்கள் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மாறிங்கடா உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வடிவாக பிளான் பண்ணிக்கொள்ளுங்க.
எங்கே தங்கணுமன்றதை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் கட்டாயமாக booking.com, அகோடா, அதே நேரத்தில் கூகுள் மேப்லேயே நீங்கள் அதில் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது மேலே, அதில் ஹாஸ்டல்ஸ் இல்லை ஹோட்டல்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அதுவே வடிவாக காட்டும். கீழே ரிவ்யூஸ் இருக்கும், நீங்கள் ரிவ்யூக்களை படித்து போட்டு அந்த ஹோட்டல்களில் நீங்கள் தங்கிக்கொள்ளலாம். அதுலேயே கணக்கு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டோட வேணுமா, இல்லாட்டிக்கு அதாவது விடிய காலமாக சாப்பாடோட வேணுமா, இல்லைண்டா அவங்களோட வாகனத்தை பார்க் பண்ணக்கூடிய மாதிரி பார்க்கிங் வசதியோட வேணுமான்னு சொல்லி நீங்கள் அதில் ஃபில்டர் ஆப்ஷனை பண்ணி நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா அதிகளவான ஆட்கள் வந்துட்டு கேட்குறவன் நீங்கள் தங்குற இடங்களையும் காட்டுங்க தம்பி, அப்போ நாங்கள் வந்து தங்கணும்னு சொல்லி நாங்கள் எங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தங்குவோம். ஸோ நாங்கள் படியெல்லாம் போகிறதால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஃபேமிலியாக நீங்கள் வரைக்கல சேஃப்டி முக்கியம், அதே நேரத்தில் நல்ல இடங்களில் தங்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ நீங்கள் booking.com தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசியாக நாங்கள் அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் அந்த கோயில் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இங்கால எல்லாம் யானை வேலிகள் எல்லாம் போட்டிருக்கணும். இங்கால ஃபுல்லாகவே அப்படியே காட்டு பாதை, அதாவது இந்த யானை வேலிக்கு இங்கால காடு, இதில் ஒரு அழகான வீதி போகுது. ஸோ இந்த வீதி ஓரமாக நாங்கள் அப்படியே ஒரு இடங்களை நாங்கள் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இங்கே கிடக்குதுன்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சஃபாரி போகிற இடம். ஸோ இதில் இங்கால தடுப்பு பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இதுக்கு அங்கால போக முடியாது. மற்றது ஒரு 12 மணிக்கு பிறகு இது வந்துட்டு மூடிடுவேணுமா, இதை வந்துட்டு மூடிடுவேன்னு சொல்லி கூகுள் மேப்பில் போட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கடகமுவ சரணாலயம்னு சொல்லி போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் கடகமுவ சஞ்சரியன்னு சொல்லி தான் அதில் போட்டிருக்கு. ஸோ இதில் பாருங்கள், யானைக்கு உணவளிக்க வேண்டாம், 25 km/h போடுங்க, இந்தியாவில் குப்பைகள் போட வேண்டாம்னு சொல்லிலாம் போட்டிருக்கணும். ஸோ இதுக்கு இந்தியாவில் காட்டு பாதை. ஸோ இதுக்குள்ளால தான் பயணம் செய்து வருவினம். இங்கே கதிர்காமத்துக்கு வாராக்கள் வந்துட்டு இந்த பாதையெல்லாம் பயணம் செய்து வருவினம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வேன் ஒன்று போகுது எங்களை மாதிரியே. இந்தியாவில் வந்துட்டு வேனை பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லி பெரிய வாகனங்கள் வந்த போகுது, பெரிய வாகனங்கள் எல்லாம் போவோம். உள்ளே போயிட மாட்டா, கொஞ்சம் தூரம் போயிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சஃபாரி போயிடலாம். அது எவ்வளோ கிலோமீட்டர் யாழை என்ட்ரன்ஸ்? இதில் இந்த பக்கத்தில் ஒரு ஃபன்சாலை இருக்கும், அது வரைக்கும் பார்க்க. ஸோ இதில் யாழைன்ற என்ட்ரன்ஸ் வரைக்கும் பார்க்க போகலாமாம். இதில் ஒரு பென்சலை ஒன்று இருக்குது, அது வரைக்கும் மக்கள் பார்க்க போகிறவையாம். காடு தொடங்குது, அதில் வந்து சஃபாரி வாகனத்துலாம் போயிட்டு வர முடிய மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு விகாரை ஒன்று காட்டி இருக்கிறோம் இந்த காட்டுக்குள்ளேயே வந்து. சரி, ஓகே. இப்போ இதில் வந்துட்டு எங்கள்கிட்ட வாகனத்தின் தகட்டு இலக்கம், அதே நேரத்தில் எத்தனை பேர் போகிறோம்ன்றதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவினேன். ஸோ உள்ளே போய்க்கல அதில் ஒரு விகாரை ஒன்று இருக்காம், அது வரைக்கும் போகலாம். அங்கால வந்துட்டு யாழ சரணாலயம் ஆரம்பிக்குது. அதால் நாங்கள் இந்த பகுதி எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லி போய்கொண்டிருக்கிறோம். ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் இதில் போகலாம். ஆனால் இதில் வந்துட்டு அதிகளவான விலங்குகள் எல்லாம் தென்படாது. இது காட்டினுடைய எல்லை பகுதி, அதாவது போர்டர், மக்கள் குடியிருப்புக்கும் அந்த காட்டு ஆரம்பிக்கிற இடத்துல தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியால் தான் அங்கே நாங்கள் பார்த்துருப்போம் தானே, உகந்த மலை முருகன் கோயிலுக்கு போயிருப்போம். அங்கே இருந்துட்டு பொத்துவில இருந்துட்டு அந்த மலை கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு அந்த பகுதியில் இருந்துட்டு எல்லாருமே இந்த காட்டுப்பாதைகளால் தான் நடந்து கதிர்காமத்துக்கு வந்து கொள்வினோம். ஸோ அந்த பகுதி தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிற பகுதி. காட்டுக்குள்ளே வந்துட்டு எக்கச்சக்கமான வன விலங்குகள் அதுகளை எல்லாத்தையும் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இது மற்றது வில்பத்து அதெல்லாம் வந்துட்டு இலங்கையில் பிரசித்தி பெற்றமான ஒரு சஃபாரி போகிறதுக்கான ஒரு இடம்னு தான் சொல்லலாம். ஸோ 1-2 சஃபாரி வாகனங்களை பார்த்து நாங்கள் அதிகளவான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்துட்டு இதை விரும்பி வருவினோம். ஏன்னா அவைய நாடுகள் எல்லாம் இப்படி வந்து பார்க்கறதுக்கு குறைவு சந்தர்ப்பங்கள். ஸோ மேற்கத்திய நாடுகளில் இருந்துட்டு இந்த மாதிரியான நாடுகளுக்கு வந்துட்டு அவை இதுகளை விரும்பி செய்கிறதுக்காக வருவினோம். அந்த பிக்கப் வச்சு தான் போகலாம். இதில் பாருங்க, டக்கண்டு இந்த சஃபாரி வாகனங்கள் எல்லாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. விடிய காலமாக போவினோம், போயிட்டு இங்கே வார ஆக்களை வந்துட்டு அனிமல்ஸ் அதுகளை எல்லாத்தையுமே ஸ்பாட் பண்ணிட்டு தான் கூட்டிகிட்டு வருவினோம். ஸோ நீங்களுமே வந்தீங்கன்னா போய்க்கொள்ளுங்க. கிட்டத்தட்ட ஒரு 12,000 to 15,000 ரூபா ரேஞ்சுக்குள்ளே வரும் அதுன்ற விலை. நாங்களும் முடிஞ்சால் எங்களால் செய்ய முடிஞ்சால் நாங்களுமே இந்த சஃபாரி போக ட்ரை பண்ணுறோம். ஃபுல்லாக காடு தான்.
இது ட்ரோன் ஷாட் இருந்தால் தெரியும். அன்றைக்கு முன்சிஃப் வந்துட்டு முன்சிஃபோட வீடியோவில் காட்டியிருந்தவர். நாங்கள் உகந்தைக்கு போனாங்க தானே, அதுவும் இதே மாதிரி பாதைகளாலாம் போனாங்க. ட்ரோன் ஷாட்டில் பார்க்க தான் தெரிஞ்சது காட்டுக்கு நடுவுக்களால் பாதை எப்படி இருக்குன்னு சொல்லி. 2 பக்கமே புதர் மண்டி பெரிய பெரிய மரங்களோடு இருந்தது. நாங்கள் நடுவுக்களால் ஒரு சின்ன ஒரு ஒற்றையடி பாதை மாதிரி இப்படி இருக்குது. ஸோ இது வந்து அடர்ந்த காட்டு பகுதி, நடுப்பகுதிக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. யானைகளோட லத்தி எல்லாமே இதில் சைட்டில் எல்லாமே இருக்குது. இந்த பக்கத்தில் பாருங்க காடு எப்படி இருக்குன்னு சொல்லி பயங்கரமாக இருக்குது. இந்த மரங்களை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த வீதியோரத்தை அண்டி இருக்கிற பகுதிகள் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. அங்கால போக அப்படியே அடர்த்தியாக இருக்குது, கண்ணால் அப்படியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது பாருங்க இந்த பக்கம் எல்லாம் ஒரு ட்ரோன் இருந்துருந்தா இது உங்களுக்கு வடிவாக காட்டலாம். காட்டினா அப்படியே ஃபுல்லாக நல்ல இது தெரியும் உங்களுக்கு. இது எப்படி இருக்குன்ற அந்த தரத்தோட்டத்தை உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, நாங்கள் வந்துட்டு அந்த சிறுத்தை புகலிடத்துக்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு பாரடைஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா லெப்போர்ட். இந்த லெப்பர்டை பார்க்குறதுக்கு ஆக்கள் வருவினா. இதுக்கு இங்கால நாங்கள் போக முடியாது. இது வரைக்கும் தான் அந்த எல்லை. இதில் பார்த்தீங்கன்னாலே போட்டிருக்கு விலை விவரங்கள் என்ன மாதிரி என்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம். அது எல்லாமே போட்டிருக்கு. ஆட்டோ கொண்டு போயிடலாம், சைக்கிளில் போயிடலாம், அது கண் கொண்டு போயிடலாம், அது நீந்த இல்லாது, நெருப்பு கொளுத்த இல்லாது, சிகரெட் ஜூஸ் பண்ண இல்லாது, அப்படி இப்படின்னு சொல்லி கணக்க விஷயங்கள் அதில் போட்டிருக்கேன். யாழை தேசிய பூங்கா. இந்த யாழை தேசிய பூங்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணக்க கேட் இருக்குது. அதாவது உள்ளே வாரத்துக்கான நுழைவாசல்கள் கணக்கு இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் வந்தது ஒரு விதமான நுழைவாசல். இதில் ருகுனு யாழை நேஷனல் பார்க்குன்னு சொல்லி போட்டிருக்கணும். 5 கிலோமீட்டரில் நிற்கிறான் யானை. பஞ்சலை ஒன்றுக்கு அப்புறத்தில் போகலாமா. இதுக்கால போயிடலாம். இதுக்கால நீங்கள் இப்போ வாகனத்துலாம் போகலாம். மகேந்திராண்டா 11,000 வரும். ஹைலுக்ஸ்ண்டா ஒரு 14,000 வருமா. சரியா? சும்மா போயிடலாம். ராசாத்தியில் போயிடலாம். ஹைலுக்ஸ்லேண்டா எவ்வளவு? ஹைலுக்ஸ்லேண்டா 14,000 வரும். மகேந்திராண்டா 11,000 வரும். அந்த வாகனத்தில் போகலாம். சரி, வேறு என்ன 3 இடம் இருக்குன்னு சொன்னீங்க? இது கேட் நம்பர் 1. கேட் நம்பர் 2 வந்து திஸ்ஸமாராமையில் இருக்குது. அதான் அந்த யாழைன்னு இப்படி பெருசாக போட்டு ஆட்சி போட்டது. கேட் நம்பர் 3 வந்து அந்த நாங்கள் வரைக்க இருந்த என்ன வரைக்கும் ஒரு நான் சொன்ன 5,000 ரூபா இருக்கு. 5,000 ரூபா வேரகலை டேம். அந்த பாதை. மற்ற சொன்னது கடற்கரை வரைக்கும் போகலாம். இங்கே இருந்து அந்த கடற்கரை வரைக்கும் அந்த நாங்கள் ஹோட்டல் உகாஹட்ஸ் பார்த்தோம். உகாஹட்ஸ் அடி வரைக்கும் போகலாம். ரைட். 3,44,000 ஓன்லி ஸ்டே பண்ணுறதுக்கு. அது நம்ம கீழ் இதில் பாருங்க போகிற வழியில் உடும்பு எல்லாம் இருக்குது. நாங்கள் இந்த பன்சலைக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட அந்த புள்ளியிலேருந்து 5 கிலோமீட்டர் பயணம் செய்து காட்டுக்குள்ளே இவ்வளோ பெருசாக எல்லாம் கட்டினோம். காட்டுக்குள்ளேயே அதான் காட்டுக்குள்ளே இப்படியெல்லாம் கட்டுறாங்கல்ல. காப்பட் ரோட் போட்டு பன்சலைக்கெல்லாம் கட்டி வச்சிருக்கணும். அந்த சஃபாரி போகிற இடத்துல கூட இந்த அளவுக்கு கட்டை இல்லை. ஸோ இலங்கையில் உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. யானை லத்தி போகிற வழியில் இவ்வளோ பெருசாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் நானும் யோசிக்கிறேன். ஸோ இலங்கையில் வந்துட்டு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த பௌத்தமயமாக்கம்ன்றது வந்துட்டு பெரிய அளவில் இருக்குது. இந்த குருந்தூர் மலை பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கிற இந்த நாடு. ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு காட்டுக்குள்ளே இந்தளவுக்கு பெருசாக கட்டுற அளவுக்கு அரசாங்கத்தில் நிதி இருக்குன்னு சொன்னால் மக்கள்கிட்ட வந்துட்டு மக்களோட கஷ்டத்தை போக்குறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த நடவடிக்கைகளுமே செய்கிறது இல்லை, குறைவு. அந்த சஃபாரி என்ட்ரன்ஸ் கூட இந்த அளவுக்கு இருக்கையில், அது முக்கியமாக சுற்றுலா பயணிகள் வார அந்த என்ட்ரன்ஸ் கூட இந்த அளவுக்கு விசாலமாக பெருசாக இருக்கையில், ஜாலியெல்லாம் கட்டிடங்கள் எல்லாம் கட்டியிருக்கு. இது காடு, சரியா நடு காட்டுக்குள்ளே இருக்கிறோம். காட்டுக்கு உள்ளே போகிற வழியிலே இப்படியெல்லாம் இருக்குது. நாங்கள் இப்போ இந்த புத்த கோயிலுக்கு போகிறதுக்குரிய என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். ஸோ இதில் பார்க்கிங். ஸோ இந்த பார்க்கிங்கில் இருந்துட்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் மலை. அந்த மலைக்கு மேலே ஆக்கள் ஏறி போயிடும். அதில் சின்னதாக ஒரு கோட்டை மாதிரி கட்டி சுவர் எழுப்பி அந்த மலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த விகாரி வந்து கட்டி வச்சிருக்கிறோம். நிறைய பேர் இதை சுற்றி பார்க்குறதுக்காக வரையணும்.
ஸோ இந்த பக்கத்தால் தான் அந்த நுழைவாசல் இருக்குது. பில்கிரிமேஜ் ரூட்னு போட்டிருக்கு, அதாவது பாத யாத்திரிகளினுடைய பாதை. இந்த இடத்துக்குள்ளே யார் வேற போயிடணும்னு சொல்லி யோசிச்சேன் நான். ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும், கனவேர் இதில் வாகனங்களை விட்டுட்டு மேலே ஏறி பார்க்க வந்திருக்கணும். ஸோ பெரிய பஸ்ஸில் எல்லாமே இந்த கோவிலுக்கு வந்திருக்கணும் பார்க்க. இந்த இடத்தின் பேர் வந்து பார்த்திங்கன்னா அதில் எழுதியிருக்கல அந்த இடத்தான். ஸோ இதேமாதிரி வந்துட்டு நான் கூகுள் மேப்பில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இலங்கை பயணம் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக நீங்கள் இலங்கைக்கு வந்துட்டு இப்படி நாங்கள் போன இடங்கள் எல்லாமே வந்துட்டு மேப்பில் நான் ஒவ்வொரு இடமாக பின் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். 2-3 பேர் கேட்டுனீங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நாங்கள் இலங்கையில் எந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் கஜன் வ்ளாக்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம், கஜன் வ்ளாக்ஸ் என்ற டிக்டாக்ல நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் இந்த கூகுள் மேப்பை வந்துட்டு நான் லிங்க் கொண்டு போட்டு உங்களுக்கு கேட்குறாக்களுக்கு நான் போடுறேன். ஸோ கீழே வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு ஒரு ஹாய் போட்டுட்டு அந்த கூகுள் மேப்ஸ் லிங்க் கேட்டிங்கன்னா நான் கட்டாயமாக அதை உங்களுக்கு லிங்கை ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த நீங்கள் லிங்கை ஒருக்கா கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களோட கூகுள் மேப்பில் நான் பின் பண்ணினது மார்க் பண்ண லொக்கேஷன் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே நீங்கள் இலங்கை பயணம் இருக்கல உங்களுக்கு அது ஏதோ ஒரு விதத்தில் பிரயோஜனமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தின் பேர் போட்டிருக்கு, சித்ஹூ பாஹுவா கேன்டீன். எனக்கு பேர் வடிவாக உச்சரிக்க தெரியலை. ஸோ இதில் ஏதாவது ஐஸ்கிரீமோ இல்லாட்டிக்கு ஏதாவது டீயோ ஏதோ குடிச்சிட்டு வலிக்கிடுவோம். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கள மொழி பேசுகிறாக்கள் வந்துட்டு எங்களை வேனை வந்து பார்க்கணும். உள்ளே வந்துட்டு என்ன மாதிரி இருக்குன்றதெல்லாம் பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு நல்லா இருக்குன்றெல்லாம் சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி 48வது நாள்னு சொன்னாங்க. ஆச்சரியப்பட்டினம். எப்படி இருக்குன்னு கேளுங்கண்ணா. மறுவண்டு நான் வந்திருக்கேன் ட்ரெயின் முடிஞ்சு. அவன் சொல்றான் வீட்டே போக தேவையில்லை, இதே வீடு தானா அவன் சொல்றான். எவ்ரி வேணா சிங்கிள், வெட்டிங் வேணா கஷ்டம் தானே. அதான் வீடு மாதிரியே இருக்கு, வீட்டே போக தேவையில்லைன்னு சொல்றான். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 அண்ணாமார் வந்துட்டு பார்க்கணும். இன்றைக்கி தான் இந்த சிங்கள மொழி பேசுகிறாக்கள் நாங்கள் வேனை திறந்து விட்டுட்டு நாங்கள் அவைக்கு காட்டுக்க கணக்கு பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டேன். ஒருத்தருக்கா நாங்கள் எல்லா விஷயமே சொல்லி கொண்டிருக்கோம். 4 மாதம் செஞ்சு நாங்கள் நல்லா இருக்குன்ட்டு அப்படியே பார்த்து கொண்டே நிற்கணும். எல்லாருமே வந்து அப்படியே பார்க்கணும். ಅಲ್ಲೇ ಬದ್ದ ಆಯ್ತಮೇ ಅಲ್ಲೇ ಅಲ್ಲ ಅದು ಅಂಡೆ ಸರಿ ಅಲ್ಲೇ ಅಲ್ಲ காலி மாத்திர சம்பந்தத்துக்கு இல்லை. எங்களோட மொழிபெயர்ப்பாளர் தான் எல்லாமே சொல்லி கொண்டிருக்கிறார். எங்களுக்கு அரைகுறை சிங்களம் தான் தெரியும், கதைக்க வராது. கதைக்கிற எல்லாம் விளங்கும். எல்லாருமே வந்து பார்க்கணும் அப்படி எவ்வளோக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. சரி, இப்போ நாங்கள் இதில் எவ்வளோ நேரம் நின்று நாங்கள் கிணவர் வந்துட்டு வாகனத்தை பார்த்தவ. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே போயிட்டு எப்படி வியூ இருக்குன்றதையும் அப்படி பார்ப்போம். ஸோ மேலே நானும் போனேன் போகிறோம். போய்க்குள்ளே இங்கே மேலே பாருங்க, சின்னனா குளம் மாதிரி ஒன்று இருக்குது, சுற்றி கட்டி வச்சிருக்கணும். மழை தண்ணி அப்படியே வடிஞ்சு வந்து இதுக்குள்ளே தேங்கும். இங்கே சின்ன சின்ன பாறைகள் இருக்குது, அழகாக இருக்குது. ஆனால் நல்ல வியூ. மேலே போய் பார்த்தா இந்த காடு தெரியுமா, அதெல்லாம் புவனேஸ்வரன் நானும் போகிறோம். முக்கியமாக இந்த வியூவை பார்க்கலாம். இங்கே இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, சூப்பராக இருக்குது. இந்தியாவில் ஃபுல்லாக காடு. இந்த காட்டு பகுதிக்குள்ள தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் அப்போ ஜோதிச்சு பாருங்கள் மேலே இந்த பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி. மேலே போயிட்டு பார்ப்போம். இதுலேயே படிக்கட்டுகள் இதுலேயே அமைச்சு வச்சிருக்கணும். நல்லா இருக்குது. டக்கண்டு கேட்டேன் நேற்று அதுதான் அதோட பிடிக்கிறது கால் தூசு.
வியூவை மட்டும் பாருங்க எப்படின்னு சொல்லி. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரோன் விட்டா அப்படி தெரியும் வியூ. அங்கே பாருங்க வானம் முற்ற எல்லையோடையே பெரிய ஒரு மேலே தொடர் அப்படி போகுது. இதால் அப்படி ஏறி வந்து நாங்கள் உள்ளுக்கும் அப்படியே பார்ப்போம். மேலே வந்து பெரிய ஒரு தூவி கட்டி வச்சிருக்கணும். அதுலேயும் ஒன்று இருக்கு. மேலே இருந்து பாருங்க வியூவை. முழு காடு. ஓ அதில் ஏதோ ஒரு ஓ அந்த பக்கம் கடல், இஞ்சால தான் பெருங்காடு. அப்படி பெருங்காடு போய் இதுவும் கடற்கடலோட தொடுக்குது தானே, அது வரைக்கும் காடு. நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எப்படியான ஒரு இடம்னு சொல்லி. இலங்கையில் இதே மாதிரி 1-2 காடுகள் இருக்குது. இல்லை வில்வத்து ஃபேமஸ், இங்கால யாழை. இது வந்து நாங்கள் வந்த பகுதியுமே காட்டு பகுதி. காட்டுக்கு நடுவில் இப்படி ஒரு இடத்த அமைச்சு கட்டி ஒத்து ஏறி ஒன்று இருக்கு. வேன் பாருங்க அங்கே நிற்குது. சரி, நாங்கள் இப்போ அங்கே இருந்து வெளிக்கிட்டு திருப்ப எங்களோட பயணத்தை ஆரம்பித்து வெளியே போய் கொண்டிருக்கிறோம். காட்டிலேருந்து அப்படியே வெளியில் போகிறோம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சஃபாரியை கட்டாயமாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க. நாங்கள் நாளைக்கு விசாரிக்கிறோம். ஓகேன்னு சொன்னால் நாங்கள் நாளைக்கு சஃபாரி தான் போக போகிறோம். ஊர் இடங்கள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரி, இப்போ நாங்கள் காட்டு பாதைகளால் அப்படியே வெளியில் வந்துட்டோம். இதில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. இந்த பிள்ளையார் கோயில்லேயும் வந்துட்டு ஆக்கள் கதிர்காமத்துக்கு போகிற ஆக்கள் உகந்தையிலேருந்து வெளிக்கிட்டு காட்டு பாதைகளால் நடந்து வந்து இந்த இடத்துலையும் தங்கிட்டு தான் போயிடுமாம். கிட்டத்தட்ட சில பேர் வந்து 4-5 நாள், சில பேர் 7-8-10 நாள் அப்படி ஆகும். ஸோ நாங்கள் இப்போ இந்த கோயிலை பார்க்கத்தான் வந்திருக்கிறோம். இது ஒரு பிள்ளையார் கோயில். ஸோ இதுலேயே போட்டிருக்கு பாருங்க, சத்யஸ்ரீ கானஹத்து பிள்ளையார், கானஹத்னு பிள்ளையார் கோவில். ஸோ இந்த பிள்ளையார் கோயிலுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். முன்னுக்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அடுப்பு மாதிரி இதில் வச்சுருக்கணும். இதில் பிள்ளையார் கோயில் இருக்குது. இந்த பக்கம் ஹனுமானா ஆஞ்சநேயராக தெரியல. இதில் வந்துட்டு தியானம் செய்கிற மாதிரி ஒரு உருவ சிலை ஒன்று வச்சுருக்கணும். நல்ல குளிர்மையாக இந்த இடம் வந்து நல்ல குளிர்மையாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கடவுள்களோட சிலையும் வந்துட்டு இதுக்குள்ளே வச்சிருக்கணும். இது காளியினுடைய சிலை. இந்த பகுதிகளெல்லாம் பயங்கர இயற்கையாக இருக்குது, நல்ல குளிர்மை. நாங்கள் காடு சில வேலை வெக்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு எனக்கு தெரியாது வந்து குளிராக இருக்குது. அடுத்து இஞ்சால யானை வேலி தான் ஃபுல்லாக போட்டிருக்கு. இஞ்சாலையுமே காடு, அதில் யானை வேலி போட்டிருக்கணும். சொல்றது இந்த பிள்ளையார் அடிக்கு எத்தனையோ பேர் இருக்கு. கிராமத்தில் வார பாத யாத்திரை வாரவங்களுக்கு விசேஷமான இடம் தான் இது. இப்போ பாத யாத்திரை வாரவங்க சொல்லுவாங்க பிள்ளையார் அடின்னு சொல்லுவாங்க, பிள்ளையார் பாதம் வச்ச இடம்னு சொல்லி. அது மாதிரி வீரச்சோலைன்னு சொல்கிறது இது வீர தோட்டத்தில் இருந்த ஒரு பிள்ளையார். வீரமரம் சுற்றி இருந்தது, சுற்றி இந்த தோட்டம் அப்படியே இருந்தது வீரத்தோட்டம். அதுக்கு பிறகு கடவுள் கண்ட இடம்னு சொல்லுவாங்க. கடவுள் கண்டன்னு சொன்னால் இங்கே இருக்க பிள்ளையார் மூலஸ்தானம் இருக்குது தானே, அந்த மூலஸ்தானத்துலேருந்து ஏழுமலை
விளக்கும் இந்த விளக்கும் ஒரே நேராக தான் இருக்குது. இங்கே இருந்து பார்த்தா அந்த நாளில் அங்கே ஏழுமலை தெரியும், ஏழுமலை இருந்து பார்த்தா இங்கே பிள்ளையார் கோயில் தெரியும். அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ தான் அந்த ஒரு பில்டிங்கை கட்டி மறைஞ்சிருக்கு. அப்போ அப்படி அது மாதிரி அதனால தான் கதிராமத்தில் எந்த பில்டிங்கும் 3 மாடிக்கு மேலே தூக்க இயலாது, கட்ட இயலாது. ரைட்டு, அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி அப்போ இந்த மாதிரி பேருக்கு இவ்வளோ பேருக்கு இருக்குது. அப்போ அதோட இன்னைக்கு சத்யஸ்ரீ கானகத்து பிள்ளையார் கோயில்னு பேர் உறுதியாக வச்சிருக்கு. அப்போ இது ஒரு 150 வருஷம் போல் காட்டிலே யாரும் இல்லாமல் அழிஞ்சு போயிருந்துச்சு. அப்பையும் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பாத யாத்திரை வரும். 15 நாள் பாத யாத்திரையில் வந்த மக்கள் எல்லாம் இந்த இடத்த துப்பராக்கி பிள்ளையாருக்கு பூசை பண்ணி நடந்துக்கிட்டு அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் நடக்குது. அதோட அதுக்கு பிறகு இன்னும் 350 நாள் காடாக போயிடும் திருப்பி. இப்போ நான் பொறுப்பெடுத்து 35 வருஷம். நான் பொறுப்பெடுத்த பிறகு அதிலே 30 வருஷமாக யுத்தத்தில் போயிடுச்சு. இப்போ இந்த 5-6 வருஷத்துக்குள்ளே தான் இந்த வீரச்சுவலி இவ்வளோ தூரத்துக்கு முன்னேற்றி இப்போ எல்லாம் இந்த ரோட்டை எப்போ போட்டாங்க? இந்த ரோட் போட்டு இப்போ கோட்டாபே ஜனாதிபதி எப்போ ஒதுங்கினாரு அந்த வருஷம் தான் இது போட்டது. அவர் தான் போட்டது. அப்போ அதுக்கு பிறகு இது இந்த 5-6 வருஷத்துக்குள்ளே இந்த வீரச்சோழியோட இந்த பூமி அங்கே எல்லா வளவுகளும் நல்லா முன்னேற்றமாக வந்திருக்கு. அப்போ அப்படி தான் இருந்தது இந்த இடம். இப்போ இது நகரமாக இருக்குது. நம்ம இன்னும் இந்த பூமியை அந்த காலத்தில் மாதிரி பாதுகாக்கிறதுல தான் நிற்கிறோம். இப்போ அதை மாதிரி பாதுகாத்துக்கிற தான் வார மக்கள் எல்லாத்துக்குமே எங்களுக்கு சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் இருக்குது. இந்த பூமி அந்த மாதிரி ஒரு புனிதமான பூமி. அதுக்கு மேலே இதில் நம்மளுக்கு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலை கூட வீச முடியாது. இங்கே அதுதான் இங்கே இருக்க நீதி. அது சொன்னால் இது உலகத்துக்கே ஒரு உரிமையான ஒரு காடு பூமி. யானை பூமின்னு சொன்னால் தெரிஞ்ச உலகத்துக்கே விசேஷமான இடம். முழு உலகத்தில் அவ்வளோ மக்களும் இங்கே வருவாங்க யானை பார்க்க. விசேஷமாக இதில் இந்த பூமிகளுக்கு போனாலே விசேஷமாக தான். என்ன சொன்னால் வள்ளி அம்மாவோட பூமி தான் இது. முருகன் இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு வாரத்துக்கு காரணமே வள்ளி அம்மா. அப்போ வள்ளி அம்மா சின்னதில் வளர்ந்து எல்லாம் நடந்த எல்லா இதுகளும் இந்த நடந்த பூமி தான் இது. அதில் தான் இந்த வீரச்சோலை பிள்ளையாரடி இருக்குது. அப்போ இன்னைய வரக்குள்ள இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் சேர்ந்து தான் அவங்க கொடுக்குற காணிக்கு வச்சு தான் இந்த பூமி இன்னை வரைக்கும் கொண்டு வருவோம். மருந்து தண்ணி நம்ம கொடுக்குறது அது கவனிச்சேன் நான். அது என்ன விஷயம்? அது இது அவ்வளோ மருந்து தான் இருக்குது. இதில் இருக்குது வெளிமல் இருக்குது, வெளி காய் இருக்குது, வில்லு மரத்தில் அவ்வளோ சகலமும் இருக்குது, வேர் தடி எல்லாமே இருக்குது. அதோட இதில் இன்னும் சொல்லாத மருந்துக்கு மிச்சம் இருக்குது. அது கோயிலால் இது மருத்துவ குணம். அதில் அவிச்சு பிள்ளையாருக்கு பூசைக்கு வச்சு நிரந்தரம் காலையில் 6 மணிலேருந்து பின்னேரம் 6:30 மணி வரைக்கும் வார எவ்வளோ மக்களுக்கு வந்தாலும் நம்ம அது அன்னதானமாக கொடுத்து கொண்டிருக்கோம். இதுக்கு வார மக்களுக்கு தான் உதவி பண்ணுறது. 30 வருஷமாக இது 32 வருஷம். 32 வருஷம். அப்போ இது விசேஷமானது. வாரம் எல்லா மக்களும் இது இருக்கான்னு தான் கேட்பாங்க. முதல்ல வந்தவங்க அவங்களுக்கு அதை பிடிச்ச பொறுத்தும் ஒரு ஆறுதலாக இருக்கும். அப்போ அந்த அன்னதானம் இன்னைய வரைக்குமே நடந்து கொண்டிருக்கு. பிள்ளையாரில் ஒரு அருள். அவருக்கு பூசெல்லாம் நடத்தி தான் எல்லா மக்களும் கொடுக்குறது. வார மக்கள் யாருக்குமே அந்த நீரை எடுத்து குடிக்கலாம். அந்த மாதிரி செல்வாக்கான இருந்தார். இப்போ இதுதான் இந்த கோயிலில் கொடுக்குற பிரசாதம். கிட்டத்தட்ட 32 வருஷமாக இந்த வில்வ தண்ணி குடிக்கணும். ஸோ இதில் ஏகப்பட்ட மரங்களுடைய இதை உள்ளே வச்சிருக்கணும். ஸோ அவ்வளோத்தும் இது ஒரு மருத்துவ குணம் உள்ளதான். இதில் பார்த்தீங்கன்னா பனங்கட்டியும் இருக்குது. ஸோ ரெண்டையும் போட்டு குடிப்போம். மற்றது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த பிரசாதம் 365 நாளுமே இலவசம் தான். கொதிக்குது, நல்லா தான் இருக்கு. நல்ல ஒரு சின்னனா ஒரு கசப்பு தன்மையோட இந்த மூலிகை வாசமெல்லாம் அடிக்குது. நாங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் அப்படியே வெளிக்கிட்டு போகிறோம். முன்னுக்கெல்லாம் பாருங்கள், இந்த காட்டு பாதை கேட்டு மயில் எல்லாமே தெரியுது. பாருங்க. ஓ சரி, இதில் இருந்துட்டு நாங்கள் அப்படியே கதிர்காமம் டவுனை நோக்கி எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்கள் இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா இந்த இடங்களில் சஃபாரி செய்யுங்க. மற்ற இந்த பிள்ளையார் கோயிலில் அந்த
பிரதாசம் வந்து கொடுப்பினும். ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் வாங்கி குடிச்சு பாருங்கள். நல்லா இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. ஸோ 32 வருஷமாக வந்துட்டு அந்த இதை வந்துட்டு குடிக்கணும்ன்றது உண்மையிலேயே பெரிய விஷயம். சரி, இப்போ நாங்கள் டவுனுக்கு வந்துட்டோம். டவுனில் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி விடிய சாப்பிடல. ஸோ மத்தியானத்துக்கும் இரவுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து சமையல் வந்து செய்ய போகிறோம். ஸோ சமைக்கிறதுக்காக நாங்கள் டவுனில் ஏதாவது பொருட்கள் வாங்கலாம்னு சொல்லி போய்க்கொண்டிருக்கோம். இது பஸ் ஸ்டாண்ட். ஸோ பஸ் ஸ்டாண்டில் இருந்து இப்படியே வாகனத்தை பார்க் பண்ணி போட்டு நாங்கள் அப்படியே போகிறோம். கதிர்காமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கால மீன் மற்றது எல்லா இதுகளுமே வந்து விற்கணும். ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. இங்கால மரக்கறி நாங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி சமையல். ஓகே, இப்போ நாங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்திருக்கிறோம். என்னென்னா இதில் தண்ணி டேப் இருக்குது. தண்ணி டேப்பில் இருந்துட்டு நாங்கள் மேலே டேங்குக்கு வந்துட்டு தண்ணி ஏற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஏற்றினா தான் நாங்கள் சமைக்க அது வந்துட்டு கட்டாயமாக தேவைப்படும். இது வந்து வாட்டர் சப்ளை லைன் தானே. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்று போன கதிர்காமம் மேலே இருக்குது அந்த உச்சி. அதில் இருந்துட்டு நாங்கள் இந்த குளத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இப்போ இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அதிகளவாக சிங்கள மக்கள் வந்துட்டு இதில் மேசை போட்டு வடிவாக வாகனத்தில் கொண்டு வந்து ஏற்கனவே சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். நாங்கள் இந்த இடத்துல தான் இப்போ வாகனத்தை பார்க் பண்ணி போட்டு சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிக்க போகிறோம். கிட்டத்தட்ட 2 மணி தாண்டிட்டு இனி தான் நாங்கள் மத்தியான சாப்பாடும் விடிய சாப்பாடும் சேர்த்து சமைச்சு சாப்பிட போகிறோம். சரி, நாங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த குளத்துக்கு பக்கத்தில். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்க் பண்ணி சமைக்க அனுமதி தெரியல. வந்துட்டு ஒரு அண்ணா வந்து சொன்னார், இதை சமைக்க வேண்டாம், சமைக்காதீங்கன்னு சொல்லி. அவர் வந்து இதில் இந்த மேசைகள் வந்துட்டு இங்கே வர்றாக்களுக்கு ரெண்ட் கொடுக்குறாரு போல். சரி, ஓகே, அந்த தேவையில்லாத வேலைகள் நாங்கள் அப்போ அதில் போயிட்டு பேசாமல் சமைக்க போகிறோம். ஸோ நார்மலாக வந்துட்டு இந்த இடத்துல நாங்கள் சமைக்கலாம்னு தான் நான் நம்புகிறேன். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு அதில் தொழிலை செய்யணும் போல், அதால் அதை குழப்பாமல் நாங்கள் அப்படியே வலிக்கிடுவோம். நான் அங்கால இருந்துட்டு இந்த பக்கத்துக்கு வந்துட்டவங்கால இதில் பாருங்க இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த மரங்கள் எல்லாமே. இந்த குளத்துக்கு நடுவில் அப்படியே மரங்கள் வளர்ந்துருக்குது, நல்ல அழகாக இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் இப்போ சமைக்க போகிறோம். சரி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் கத்தரிக்காய் பால் கறி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கோழி தான் வாங்கினாங்க, கோழி இறைச்சி. கத்தரிக்காய் நான் வைக்கிறேன். அடுத்தது சோறு, பருப்பு வைப்போம் இருந்தது. பிளானில் பருப்பை கேன்சல் பண்ணி விட்டோம். இன்றைக்கி இப்போ நேரம் எவ்வளோ நேரம் ஆகிட்டு? இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2:30 கிட்டே இருக்கும் நேரம். சரியாக 3 மணிக்கு தான் நாங்கள் விடிய சாப்பாடும் மத்தியான சாப்பாடும் சேர்த்து இப்போ தான் சமைக்க வலிக்கிறோம். எப்படியும் ஒரு 4-4:30 ஆகும். ஓகே, நேற்று மலை ஏறிட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவ்வளோவா பெருசாக பசிக்கல. தண்ணி மட்டும்தான் கூட குடிச்சுக்கொண்டு நிற்கிறோம். காற்று வந்து பயங்கரமாக அடிக்குது. உதவா சரி, அங்காளி பக்கம் காற்று, அதால் நாங்கள் வாகனத்தை அணைச்சி இப்படி இந்த பக்கத்தில் சமைக்கிறோம். சமையல் வேலை ஆரம்பிச்சிட்டு குறைஞ்சிட்டு காற்று கொஞ்சம் குறைஞ்சி. அங்காள காற்று தானே, அது நல்லா அடிக்குது பாருங்க. ஓகே, இதில் நாங்கள் கறிக்கு பால் வந்து கரைச்சிட்டோம். அடுத்ததான் இங்கால இறைச்சியும் போட்டாச்சு. உலகத்தொழில் இல்லையா இதுக்கு வாங்கினா இங்கே பார்த்தீங்களா இலை மேலே விழுந்துட்டுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது மேலே இருந்து விலை இல்லை, பிரியாணி இலை. ஆனால் இதுக்குள்ள உண்மையான இலை விழுந்துட்டு போல இல்லை, அது இந்த இலை தான் வேணும். அதே வேணும். பிரியாணியில் என்ன இல்லை நினைக்கிறது? இது ஒரு மரத்துல இல்லை தான். இல்லை, கருவாப்பட்ட மரத்துல இல்லை. சரி, இப்போ நேரம் சரியா 4 மணி. இப்போ தான் கறி வச்சு முடிஞ்சிருக்குது. இனி கத்தரிக்காய் பால் கறி, சோறு, அடுத்து இறைச்சியும் பொரிக்க வேணும்.
அங்கே வைப்போம் எவ்வளோ மூடியதா. சரி அடுத்ததாக வந்துட்டு அரிசியை வச்சு அவிய போட்டுட்டோம், சோறாக்கிட்டோம்டா. சரி அடுத்தது இறைச்சி வந்து பொரிக்க போகிறோம். இறைச்சி பொரியலுக்கு கொஞ்சம் வெட்டைக்கிலே நாங்கள் பெரிய துண்டாவே வெட்ட சொல்லி கடையிலேயே வாங்கிட்டோம். கடையிலேயே வெட்டி வாங்கினதால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சரி ஓகே, இப்போ இதில் இறைச்சி அவிஞ்சிட்டு இறைச்சி எடுத்து சாப்பிட்றோம். ஏன்னா அவ்வளோத்துக்கு பசி. இங்கே வந்துட்டு ஃப்ரோசன், அதாவது ஃப்ரிட்ஜில் இருக்கிற இறைச்சி தான் வாங்கியிருந்தாங்க. இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது லேஸில். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் உடனே தான் வெட்டி இருப்பினும் வெட்டி பேக் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்திருக்கு. நான் உடனே வாங்கின அளவுக்காக இருக்குது. ரொம்ப இருக்குதுண்ணா. சரி அடுத்ததாக வந்துட்டு இறைச்சியை வந்துட்டு நாங்கள் பொரிக்க போகிறோம். அதுக்கு முன்னே இறைச்சியை அவிச்சிட்டு தான் நாங்கள் பொரிக்க போகிறோம். சரி ஓகே, இப்போ அடுத்ததாக இறைச்சி பொரிச்சிட்டோம். ஆனால் அது வந்துட்டு லைட்டாக பிஞ்சு வந்துட்டு அது அப்படித்தான் வருமா? நான் தான் பிச்சு நல்லா சரி ஓகே, இன்றைக்கி சாப்பாடு ரெடி. கோழி இறைச்சி, இங்கே கறி, இங்கே கோழி இறைச்சி பொரியல், இங்கே சோறு, கத்திரிக்காய் கறி வருது. இப்போ தான் வச்சுருக்கிறோம். ஆனால் அவ்வளோ நேரம் பார்க்கல, அது பயங்கர பசி. எல்லோரும் சாப்பிட வலிக்கிட்டோம். சரி ஓகே, இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சது. உண்மையிலேயே சாப்பாடு நல்லா இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் இன்றைக்கி சாப்பாடு. என்னண்டா புவனேஸ்வரனா வீடியோ எடுக்கிறேன் பேரில் விளையாடி வச்சுருக்கிறேன். வீடியோ எடுக்கல புவனேஸ்வரன், அது மாதிரி அமர்த்தப்பட்டுட்டு. சரி இப்போ இந்த இடத்துல சாப்பிட்டு நாங்கள் சாப்பாடுக்கு வந்துட்டு வளமையானதை விட செலவு கூட. இப்போ நாங்கள் கடையில் போய் சாப்பிட்றதா இருந்துச்சுன்னு சொன்னால் கடையில் வந்துட்டு ஒரு அண்டைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு 4 பேர், அதாவது ஒரு சாப்பாடு வந்து 250 ரூபா. அந்த ரோட்டு கடையில் குடைக்கு கீழே வச்சு விற்பினோம். நாங்கள் மொனராகல இருந்து விரைக்கில் நாங்கள் வாங்கி சாப்பிட்டு நாங்கள் 1000 ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சுது. ஆனால் இன்றைக்கு சாப்பாடுக்கு கறி வாங்கினது, அடுத்தது சோறு, பட் எல்லாமே வாங்கினது, சமைக்க தேவையானது எல்லாமே வாங்கி அது வந்து வளமையான விட விலை கூட தான் பேர். ஸோ சமைக்கிறத விட நாங்கள் கடையில் போய் சாப்பிட்டோம்னா மலிவாக இருக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் வளமையாக நாங்கள் சமைச்சு தான் சாப்பிட்றாங்க, இங்கே அதை ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. ஸோ அந்த வகையில் சாப்பிட்டு நாங்கள் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மறைஞ்சு கொண்டு இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், இந்த இடத்த பார்க்கவே சூப்பராக இருக்குது. அப்படியே இந்தாலி பக்கத்தில் அப்படியே மலை தொடர்கள் அப்படியே பின்னால் வருது. அப்படியே இந்த பக்கம் அப்படியே மலைத்தொடரோட மேலே வந்தால் இதில் தான் கதிர்காமம் கோயில் இருக்குது. சரி ஓகே, நாங்கள் இப்போ இதில் இருந்து சாப்பிட்ட இடத்துல இருந்த கஞ்சல் குப்பை எல்லாமே ஒதுக்கிட்டு நாங்கள் அப்படியே வெளிக்கிட்டோம். இதில் இருந்துட்டு நாங்கள் நேற்று அந்த கேக்கு இது இருக்கு தானே, அங்கே தான் போயிட்டு முன்னுக்கு விட்டுட்டு நாங்கள் தங்க போகிறோம். ஸோ வேனுக்குள்ளே தான் படுக்க போகிறோம். இதில் இருந்துட்டு அப்படியே வெளிக்கிடுவோம். ஓகே, திருப்ப நாங்கள் அந்த இடத்துக்கே வந்துட்டோம். ஸோ இதில் வாகனத்தை விட்டுட்டு இன்றைக்கும் இங்கேயே குளித்து ஃப்ரெஷ் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். நாளைக்கு எங்களோட பயணத்தை நாங்கள் அப்படியே ஆரம்பிக்க போகிறோம் ஹம்பாந்தோட்டை நோக்கி. சரி ஓகே, இப்போ நாங்கள் சாப்பாடு எல்லாம் கட்டி கொண்டு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நடந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடந்தது. ஸோ இதுக்கு பிறகு நாங்கள் அடுத்தடுத்த இடங்களுக்கு போக போகிறோம். நீங்களுமே கதிர்காமம் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜா.